நல்லா குடி. எங்க போற வழியில தம்பிய பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுறீங்களா? காலையிலேவா பஸ்ஸு? நைட்டு தான் பஸ்ஸு. ஆனா அவனுக்கு ஏதோ வெளியில வேற வேலை இருக்காமா. ஏன் ஐயா அது கேட்க மாட்டாராமா? அவனுக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கான். அதான் என்கிட்ட சொன்னான். சரி வர சொல்லு. மாமா வண்டி ரொம்ப சத்தம் வருது. என்னப்பா? இல்ல வண்டியில ரொம்ப சத்தம் வருதுன்னு. ஆமாப்பா, வாங்கி 13 வருஷம் ஆகுது. அப்போ வண்டி மாத்தலாம்ல? பழசாயிடுச்சு. உங்க அக்கா கூட தான் பழசைட்டா, அவளையும் மாத்திரலாமா? மாமா அது அது இல்லப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன். நம்ம பேசுனது உங்க அக்காக்கு தெரிய வேணாம். என்ன வீட்டுக்குள்ள வாயே திறக்க மாட்டான், இப்ப மட்டும் எப்படி பேசுறான்? ஐயோ, நம்மளுக்கு வேணா இருந்து சந்திராஷ்டமம் போல. நம்மளுக்கு எதுக்கு வம்பு, சைலண்டா இருந்துருவோம். போலாம் மாமா. அச்சோ வேற இங்கே போய் முடிய போதோ? இப்போதான் சம்பளமே கிரெடிட் ஆச்சு, அதுக்குள்ளே இஎம்ஐ அது இதுன்னு சொல்லி எல்லா காசும் பிடிங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் கூட்டா சேர்ந்ததெல்லாம் பண்றாங்களோ என்ன? இவன நீ அக்கௌண்ட் செக் பண்ணல? உனக்கு ஒரு மெசேஜ் வந்த கேப்பில் எனக்கு 4 மெசேஜ் வந்துச்சுடா. எப்படியோ அந்த அக்கௌண்ட்டில் 0 தான் இருக்க போதே, அதை வேறு எதுக்கு பார்த்துக்கிட்டு. 0 பேலன்ஸா? ஏன் காசு என்ன பண்ண? ஏண்டா இப்போது டிவின்னு ஒன்று வாங்கினா கனெக்ஷன் ஒன்று கொடுக்கணும், கல்யாணம் ஒன்று பண்ணால் புல்லன்னு ஒன்று பேக்கணும், புல்லன்னு ஒன்று பெற்று அதை ஸ்கூலில் சேர்க்கணும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூலில் அவட்ட பென்சில்னு வெளில நிற்க வச்சிட்டாங்கடா. இதுக்கெல்லாமா வெள்ளான்னு போகிறாங்க? அந்த டீச்சர் வேறு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால சரி போனால் போதும் பையனுக்கு ஒரு ஆப்பிள் பென்சில் வாங்கி கொடுத்தேன். ஆப்பிள் பென்சிலா? மச்சான், அது வச்செல்லாம் நோட் புக்கில் எழுத முடியாதுடா. அதனால தான் ஐபேட் ப்ரோ ஒன்று ஆக்சசரி வாங்கி கொடுத்தேன். சரி இருந்துட்டு போட்டோன்னு. ஐபேட், ஆக்சசரி, ஆப்பிள் பென்சில். 10 ரூபாய் பென்சில் வாங்க துப்பில்ல உனக்கு ஆப்பிள். நீங்களாம் எதுக்குடா வெட்டியா செலவு பண்றீங்க? எனக்கு சத்தியமா புரியல. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மட்டும் பூமர்னு சொல்வீங்க. அவனோ சின்ன பையன், ஸ்கூல் போயிட்டு இருக்கான். ஏன் பென்சில் ஷேர் பண்ணி எழுத மாட்டார் அவரு? ஏன் வீணா? எப்படி உனக்கு இஎம்ஐ கட்டுறது பிடிக்காதோ அந்த மாதிரி நமக்கு ஷேர் பண்ணுறது பிடிக்காதுப்பா. பிகாஸ் ஹி இஸ் மை சுபூசன். இப்படிலாம் இருந்தா தெருவில் பிச்சை தான் எடுக்கணும். அக்கௌண்ட் 0. சத்திய சோதனை. என்ன 2000 ரூபாய் குறையுது? அதுவா, சுப்பு கேட்டான் அதான் கொடுத்தேன். கண்டவெல்லாம் கடன் கேட்கறான்னு 2000 கொடு. கட்டின பொண்டாட்டி கேட்டா மட்டும் பட்ஜெட்டு துண்டுன்னு பெணாத்து. அப்படி இல்லம்மா, நல்லவன், திருப்பி கொடுத்துருவான். அப்ப நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்ல வரல. சண்டை வேணாமே. சரி, இன்க்ரிமெண்ட் எப்போ போடுவாங்க? அது இந்த வருஷம் கண்டிப்பா.
போன வருஷமும் இதே தான் சொன்னேன். இவ்ளோ கம்மி சம்பளத்துக்கு ஏத்தனை வருஷமா அங்க குப்பை கொட்டிட்டு இருக்க? எனக்கு நீ சொல்றது புரியுது. இந்த வருஷம் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ட்ரஸ்ட் மீ. இந்த வருஷம் மட்டும் இன்கிரிமெண்ட் போடலனா மரியாதையா வேற வேலை தேடி போயிடு. ரேணுமா, அப்படியெல்லாம் பொசுக்குன்னு வேலையை விட முடியாது. புரிஞ்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலியை ரன் பண்ண 20,000 ரூபாய் போதும். சிக்கனமா வாழ கத்துக்கிட்டா எத்தனை ஃபேமிலி வேணாலும் ரன் பண்ணலாம். இன்னும் எத்தனை ஃபேமிலி ரன் பண்றதா சாருக்கு ஐடியா? தேங்க்யூ. நான் வாங்க மாமா. வாங்க மாமாவா? இவன் வீட்டுக்கு வந்து என்ன வாங்க மாமான்னு சொல்றான். லூசா இருப்பானோ? அக்கா, மாமா வண்டி ரொம்ப சவுண்ட் வருது. புது வண்டி வாங்குற டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நீயே சொல்லிருக்கலாம்ல. சொன்னேன்க்கா. காலைல என்ன தம்பி இதெல்லாம்? வண்டியில் என்ன இருக்கு தம்பி? இல்ல மாமா, அப்பா உங்களுக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கி தரல. இதை அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா சீதனமாவே வாங்கி தருவாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. நானே சம்பாதிச்சு நானே வாங்கிப்பேன். அதுக்குள்ள வயசாகி வீல் ஷேர் தான் வாங்குவார் இவரே சம்பாதிச்சு. நீ வா தம்பி. நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொன்ன விஷயத்த இவையே ரேணு கிட்ட சொல்ல பார்த்தான். ஒரு வேளை அவங்க வீட்டில் என்னையும் ரேணியும் பிரிக்க ட்ரை பண்றாங்களோ? இப்போதைக்கு இவனை மட்டும் இல்லை, ரேணுவோட எந்த சொந்தக்காரங்களையும் பகைச்சிக்க வேணாம். தம்பி, ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க? இது என்ன பஸ்ஸா? உங்களுக்கு ஈக்குவலாக எப்படி மாமா உட்காருது? உட்கார்ல என்னப்பா மரியாதை? வாங்க முன்னாடி வாங்க. வாங்க வாங்க முன்னாடி. அட வாங்க. அட இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் 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 கொஞ்சம். போதும் போதும். டிவி பார்க்குறீங்களா? தம்பி நீங்க பாருங்க. உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கே, என்ன பண்றது? தம்பி இது கார்ட்டூன், குழந்தைங்க பார்ப்பாங்க. நம்ம வேற சேனல் ஏதாச்சும் பார்ப்போமே. நானும் இதான் மாமா பார்ப்பேன், நல்லா இருக்கும். ஷின்சான். மாமா
சாப்பிட்றீங்களா மாமா? இல்ல நீங்க சாப்பிடுங்க. காணுமே எங்க போச்சு? ஏய் தம்பி, நீங்க உட்காருங்க. கேக்குது டேபிளுக்கு அடியில டிவி பாருங்க. உட்காருப்பா. ஓ மேல தானா இது? தம்பி, இதான் கோயம்பேடு போகிற லாஸ்ட் பஸ்ஸு. இதில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே போய் சேர்ந்து ட்ராவல்ஸில் ஏறி அப்படியே ஊருக்கு போயிடலாம். மாமா Okay, bye. கோயம்பேட்லேயே விட்டுறீங்களா? அங்கே கோயம்பேடெல்லாம் வந்து ட்ராப் பண்ண முடியாது. நீங்கள் இதில் ஏறி போயிட்டீங்கனாலே ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். நான் வீட்டுக்கு போகிறேன். பாய் பாய். அப்படா போயிட்டான். என்ன தம்பிக்கு மட்டும் A to Z இருந்து எல்லா டிசைன்ல தோசை போயிட்டு இருக்கு. சரி, எனக்கும் ஐ லவ் யூ டிசைன்ல ஒரு 4 தோசை போட்டுதா. நான் ஒன்றும் மிஷின் இல்லை. ஆரம்பிச்சிட்டாளா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? புது ஃபோன் வேணும். நீ அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே டிவி, ஃப்ரிட்ஜு, அது இது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் இஎம்ஐல வாங்கி போட்டேன். அது மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா என் கையில் முழு சம்பளமும் இருந்திருக்கும். சரி, நம்மள விடு. சுப்போட நிலைமையை பாரு. மாதம் மாதம் 5, 10ன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருக்கான். ஒரு மாதத்துக்கு மட்டும் பெட்ரோல் செலவு 1500லேருந்து 2000 வரைக்கும் ஆகுது. நம்மெல்லாம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் ஃபோனை பாரு, எப்படி நொறுங்கி கிடக்கு. ஏன் சொல்ல மாட்ட? இதே தானே நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது யார் தப்பு? உன் கோவம் தான் தப்பு. செவுத்துல சாணி அடிக்கிற மாதிரி ஃபோனை போட்டு அடிச்சா தாங்குமா? இப்போ நான் ஃபோன் வேணும்னு கேட்டேனா? இப்பதானடி ஃபோன் கேட்ட? இப்படி ஒரு ஃபோன் வச்சிருக்கேனே, புதுசா ஒரு ஃபோன் வாங்கி தரணும்னு தோணுச்சா? சரிம்மா, விடு. நான் கேட்டது எதையாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா? நான் கேட்காததெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னமோ இதே முரளி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி சரி விடு, வாங்கிக்கலாம். எப்போ? அடுத்த மாசம். ஏன் இந்த மாசத்துக்கு என்ன கேடு? இந்த மாசம் ஒரு 4000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். அதே மாதிரி அடுத்த மாசம் இன்னொரு 4000 ரூபாய் சேவ் பண்ணி ஒரு 8000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல போனை வாங்கிடலாம். 8000 பத்தாது. பத்தாதா? சரி, எவ்வளவு வேணும்? 14. 14ஆ? ஒரு 4 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அம்மா கிட்ட 5000 கேக்குறேன், நீ 10 கொடு. 10ஆ? அம்மா கிட்ட 5 கேட்டா நான் 9 தானே கொடுக்கணும். பரவாயில்லடா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிளடி கிராதகி. சரி, இப்போ நீ கூல் ஆயிட்டல்ல, நீ ஹாப்பி தானே? ஹாப்பி. எப்பா, அப்ப கிளம்பு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா போய் தோசை சுடு. போவோம் போவோம். கிச்சன்ல இருந்து தோசை தானா வராது. வந்துட்டேன். கால மால மால கால மேல மேல வேல அத்தனையும் ஒத்த ஆள பாக்குறால வீட்டு வேலை காஸ்டே இல்ல வேலைக்காரி நைட்டி போட்டைய ஆத்துக்காரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்
சீரியஸா ஹவுஸ் ஹோல் பார்க்குற ஒன்லிய வீட்டுக்காரி